வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பேங்கிங் பார்ட் 3 ஆஃப் த வீடியோ இது. ஸோ இந்த சீரீஸ் நம்ம சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இந்த சீரீஸை கண்டினியூ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இல்லை புதுசாக இதில் லேண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா 4 கொஷின் வந்து கம்பைன் குரூப் 10 குரூப் டியோட மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சில பாலிசிஸ் கொடுத்துட்டு மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல், கிரெடிட் அதை கொடுத்துட்டு அதோட ரிலேட்டடான இது என்ன அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த நாலுத்தில் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், இந்தியன் பேங்க், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ 4 ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோஸ் ஃபிக்ஸட் பை யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறா, அப்புறம் வந்து மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்றது வந்து இந்த 4 கேள்வி. ஸோ நம்மளுக்கு ப்ரிலிம் சிலபஸில் என்ன லிங்க் ஆகுதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் மானிட்டரி பாலிசி வந்து லிங்க் ஆகுது. அண்ட் மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 3 இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், பேங்கிங், மணி அண்ட் ஃபினான்ஸ், சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், என்பிஎஃப்ஐ, ஸ்டாக் மார்க்கெட் இருக்காது, பட் ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் வந்து மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ அண்ட் அட்டானமி எல்லாம் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகும். ஸோ இது வந்து பார்ட் 3 ஆஃப் த வீடியோ அப்படின்றதுனால நான் வந்து 40th ஸ்லைடுக்கு வந்து போகிறேன். ஸோ கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். ஸோ பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேயும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபண்டு நிறைய தேவைப்படும். யூஸ்வலாகவே பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபண்டு தேவைப்படும். அதே மாதிரி இன்கேஸ் அது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா நிறைய ஃபண்டு தேவைப்படும். ஸோ அதுக்காக பேங்க் வந்து கிரெடிட் கிரியேஷனில் வந்து இறங்குறாங்க. ஸோ அப்படி கிரெடிட் கிரியேஷனில் இறங்கும் போது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பை உண்டு பண்ணுவாங்க, சேல்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் எக்கனாமியும் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும், ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட், தட் மீன்ஸ் எந்தெந்த ப்ரொடக்டிவ் ஏரியாஸ்க்கு வந்து ஃபண்டு போய் சேரணும் அப்படின்னு வந்து அவங்களால சேனலைஸ் பண்ண முடியும். ஸோ நாட் ஒன்லி கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ சேவிங்ஸை மொபைலைஸ் பண்ணி கேபிட்டலை மட்டும் ஃபார்ம் பண்ணுறது அது அவங்களோட டியூட்டி கிடையாது. எந்த செக்டாருக்கு எந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டை அலோகேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க, ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ரைட் டைப் ஆஃப் பர்சன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணால் தான் எக்கனாமி ஆஸ் அ ஹோல் வந்து டெவலப் ஆகும். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்கோ அந்த மேனுஃபேக்சரருக்கு அதிக லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த மேனுஃபேக்சரர் அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் மெத்தடால் நேஷ்னல் இன்கம் வந்து ரைஸ் ஆகும். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு சொன்னீங்கன்னா சப்ரைம் லெண்டிங்கில் போய் முடியும். சப்ரைம் லெண்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்கிறது, ஒரு சில பீப்புள் வந்து ரீபே பண்ண மாட்டாங்க. ஸோ ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், அவங்க ரீபே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்ற மக்களுக்கு இந்த மாதிரி லோன் கொடுக்கும் போது அது போய் முடிஞ்சிருது. பிகாஸ் நீங்கள் வந்து எக்கனாமி டெவலப் ஆகணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக கொடுப்பீங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து வேலிட் கிரெடிட் கஸ்டமராக திரும்ப ரீபே பண்ணிடுவாங்களா அந்த லோனை அப்படின்றத வந்து மிஸ் பண்ண சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன் தான், சப்ரைம் லெண்டிங் தான் வந்து யூஎஸோட 2007 எக்கனாமிக் கிரைசிஸ்க்கான ரீசன். நெக்ஸ்ட் வந்து பேங்க் மானிட்டைஸ் த டெப்ட். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து கேஷ் தேவைப்படும். ஸோ அதை வந்து லோனாக வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து தருவாங்க. ஸோ மேனுஃபேக்சர் ஆகட்டும், ஹோல்சேல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பொருளை விற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கிரெடிட் பேசிஸில் தான் வந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா சேலை வந்து அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இனிஷியலாகவே நீங்கள் வாங்கின எல்லா பொருட்களுக்கும் ஹோல்சேலில் விற்கும் போது எல்லா பொருட்களுக்கும் காசு கொடுத்துட்டு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நிறைய கஸ்டமர் அவங்களால பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ மணியை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இன்கேஸ் இது எல்லா பொருளுமே இதே மாதிரி கிரெடிட் சேலில் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்தராக அந்த மேனுஃபேக்சரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ கேபிட்டல் வந்து லாக் ஆகிடும். ஸோ கேபிட்டல் லாக் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கிரெடிட் பேசிஸ்லேயும் அவங்க வந்து கொடுக்கணும், ப்ரொடக்ஷனும் நடக்கணும். அப்படின்ற சுச்சுவேஷன் அப்போது பேங்க் வந்து மணியை லெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க டிஸ்கவுண்டட் ப்ரைஸில். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து பேங்க் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படி கவர்மெண்ட்டுக்கே ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டும் சில
டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்ணுறதுக்காக, இல்லை இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணுன்றதுக்காக அவங்களுக்கும் ஃபினான்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து லாங் டேர்ம் கிரெடிட்டாக தருவாங்க, இல்லை ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டாக தருவாங்க. லாங் டேர்ம் கிரெடிட்டா அப்படின்னா எப்படி தருவாங்கன்னா, ஸோ பேங்க் வந்து கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸை வாங்குவாங்க, அது மூலமாக கவர்மெண்ட்க்கு வந்து ஃபண்டு போய் சேரும். ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் எப்படி அப்படின்னா, ட்ரெஷரி பில்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, பேங்க் வந்து அந்த ட்ரெஷரி பில்ஸை வாங்குவாங்க, பட் இட் வில் பி அ ஷார்ட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 68,000 crores வந்து கொடுத்துருக்காங்க 2018-19. இது வந்து ஆர்பிஐயோட 99% சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ட்ரெஷரி பில்ஸ்னால் என்னென்ன. ஸோ இது வந்து ஒரு 1963ஓட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாண்டு, அண்ட் இது வந்து ட்ரெஷரி பில். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாண்டுக்கும் ட்ரெஷரி பில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரெண்டுத்தையுமே ஜிசெக் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் ஒரு லெஸ் தென் 1 இயரில் மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா அது ட்ரெஷரி பில் ஆர் டி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மோர் தென் 1 இயரில் அதோட மெச்சூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது வந்து பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெஷரி பில்லே 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் த மெச்சூரிட்டி பீரியட் 91 டேஸில் அது ரிட்டர்ன் ஆச்சுன்னா T91, 182 days, 364 days. ஸோ இது வந்து டி பில்ஸோட வேரியன்ட்ஸ். ஸோ டி பில்க்கும் கவர்மெண்ட் பாண்டுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, டி பில்லில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதுவே கவர்மெண்ட் பாண்டாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில் 2 வாட்டி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. அண்ட் அது லாங் டேர்ம், ட்ரெஷரி பில் வந்து ஷார்ட் டேர்ம். அண்ட் ஆனால் இப்போ ட்ரெஷரி பில்லில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, பட் அதை வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலாக ட்ரெஷரி பில் கொடுக்கும்போது 97 rupeesக்கு கொடுத்தாங்க. பட் அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 100 வரும்போது 3 rupees எக்ஸ்ட்ரா கெயின் ஆகுது. அதுதான் வந்து ட்ரெஷரி பில்லோட ரிட்டர்ன். ஸோ இது வந்து ட்ரெஷரி பில்க்கும் கவர்மெண்டோட பாண்ட்ஸ்க்கும் இடையில இருக்க வித்தியாசம். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ பேங்க்கை வந்து நேஷனலைஸ் பண்ணும்போது டு த கிரேட் எக்ஸ்டென்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. அண்ட் பேங்க் வந்து ப்ரமோட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ எப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டெக்னிக்கலாக ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியும் அவைலபிள், அண்ட் அது முடியக்கூடிய டெக்னாலஜி ரியலிஸ்டிக்காக ஒன்று இருக்குது. எக்கனாமிக்கலி வயபிள்னால் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து மார்க்கெட் பண்ண முடியும், அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எக்கனாமிக்கலாகவும் அது வயபிள், அதே மாதிரி அது ஃபினான்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடும் அதுக்கு வந்து வயபிள் அப்படின்னா பேங்க் வந்து 100% கிரெடிட்டை வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அமௌண்ட் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கவுன்சிலிங் சர்வீசஸ் டெக்னிக்கலாகவும் சரி, மேனேஜரலாகவும் சரி பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக நம்மளோட கண்ட்ரியில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா, அது ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பட் அதுக்கு பேங்கிங் லைசன்ஸ் கிடையாது. ஸோ பேங்கிங் லைசன்ஸ் இல்லாதனால சென்ட்ரல் பேங்க், அதாவது ஆர்பிஐ கீழே அவங்க வந்து வரமாட்டாங்க, பேங்கிங் பிஸ்னஸை வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் மற்ற ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை வந்து அவங்க பண்ணுவாங்க. மற்ற ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் என்னென்னா, டெபாசிட்ஸை வாங்கி லோன் கொடுக்குற ஆக்டிவிட்டி அவங்க வந்து பண்ணுறாங்க. பட் இன் வாட் ஃபார்ம், எந்த ஃபார்மில் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கிளாசிஃபிகேஷனில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் வந்து மணியை பூல் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே கொடுக்குறாங்க. அதை வந்து திரும்ப கம்பெனிஸ்க்கு வந்து போகுது. இன் டேர்ம்ஸ் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற அமௌண்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. கம்பெனிஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இறங்குறாங்க. அதுக்கு ரிட்டனாக என்ன வருது, ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று, அப்படி இல்லைன்னா டிவிடெண்ட். நிறைய கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆர் ட்வைஸ் த இயர், அந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ என்பிஎஃப்ஐ வந்து கேபிட்டல் மார்க்கெட்லேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மணி மார்க்கெட்லேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷனில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று பார்த்தாச்சு. மற்ற ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ கம்பெனிக்கும் கார்பரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு எதாவது வித்தியாசம் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிட் ஃபண்ட். ஸோ சிட் ஃபண்ட் வந்து நார்மலாகவே உங்கள் வீட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீட்டு கட்டுறேன், ஸோ மாதம் ஆனால் இவ்வளோ சீட்டு கட்டுறேன். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் போய் பேங்க்கில் போய் மணி புரட்ட முடியலன்னா அந்த சீட்டு கட்டினாங்கன்னா, ஸோ இப்போ 1 lakh சீட்டு கட்டினாங்கன்னா அந்த இனிஷியலாகவே அவங்க எடுத்துடலாம். இவ்வளோ நாளுக்கு முன்னாடியே அவங்க வந்து எடுத்துகிட்டு அதை வந்து அவங்களோட
பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிட் ஃபண்ட். நெக்ஸ்ட் பில்டிங் சொசைட்டி. ஸோ பில்டிங் சொசைட்டி அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அந்த பில்டிங் சொசைட்டிக்கு யாரெல்லாம் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, யார் ஹவுஸை வாங்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அதுக்கான அமௌண்ட் வந்து இவங்க வந்து லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பில்டிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ்க்காக இவங்க வந்து லெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பில்டிங் ஹவுஸ். மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஸோ அடுத்து இருக்கிறது வந்து இஷ்யூ ஹவுஸ். இஷ்யூ ஹவுஸ்னால் என்னென்னா, ஸோ ப்ரைமரி மார்க்கெட்னு ஒன்று இருக்கும், செகண்டரி மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்னா இனிஷியலாக ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் கிட்ட போகுது, பப்ளிக் கிட்ட மணி வாங்க போகுது அப்படின்னா அது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ பப்ளிக்கு போயிடுச்சு, ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிக் கிட்ட இருக்குது, அதை ட்ரேட் பண்ணுறது வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து நடக்கும். ஸோ இனிஷியலாக பப்ளிக் கிட்ட போகும்போது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணும்போது செபி கிட்டேயோ யார்கிட்ட வந்து ரிஜிஸ்டர்ட் இந்த மாதிரி ஐபிஓ பண்ணக்கூடிய ஒரு ஹவுஸ் அப்படின்னா அது வந்து இஷ்யூ ஹவுஸ். ஸ்ட்ரெயிட்டாக அந்த கம்பெனி போய் பண்ண முடியாது. ஸோ கம்பெனி இஷ்யூங் ஹவுஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. இஷ்யூங் ஹவுஸ் இன்டர்ன் என்னென்ன பண்ணணுமோ ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் வந்து பண்ணக்கூடிய தான் வந்து இஷ்யூயிங் ஹவுஸ். ஸோ அவங்களும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து சிமிலர் டு அ மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஸோ டைரெக்டாக நீங்கள் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல், ஸோ பிகாஸ் அதோட வொலாட்டிலிட்டி ரிஸ்க் அண்ட் அதெல்லாம் அதிகமாக இருக்கனால நிறைய பேர் சேர்ந்து அவங்களோட மணியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஃபண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஷேர்ஸை வாங்கி வைப்பாங்க. ஸோ தட் ரிஸ்க்கை வந்து ஈக்குவலாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுற வேலை. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணியை வாங்கிட்டு ஷேர்ஸை வந்து அவங்களுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இன்டர்ன் அந்த வாங்கின மணியிலேருந்தும் அவங்க வந்து ஷேர்ஸ் அண்ட் அசட்ஸை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து இன்கேஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து பிரியும். இப்போது வாங்குற இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணி வாங்கினது வந்து ரியல் எஸ்டேட்டில் போயிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு வந்து வரும். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதுவும் ஒரு என்பிஎஃப்ஐ. நெக்ஸ்ட் வந்து யூனிட் ட்ரஸ்ட். ஸோ யூனிட் ட்ரஸ்ட்னா அன்இன்கார்பரேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஷேர்ஸ்லேருந்து ஒரு கெயின் வருதுன்னா அந்த கெயினை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த யூனிட் ட்ரஸ்ட்டில் அப்படி பண்ண மாட்டாங்க. அது வர ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இன்வெஸ்டர் தான் அந்த ட்ரஸ்ட்டோட பெனிஃபிஷியரி. ஸோ இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸும் இருப்பாங்க, ட்ரஸ்டீஸும் இருப்பாங்க. ட்ரஸ்டீஸ் எதுக்குன்னா அந்த ஃபண்டை ஒழுங்காக பண்ணுறாங்களா, அதோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் ஒழுங்காக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்களா, மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ட்ரஸ்டீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து யூனிட் ட்ரஸ்ட். இது எல்லாமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். அண்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், கார்பரேஷன், சிட் ஃபண்ட், பில்டிங் சொசைட்டி, இஷ்யூ ஹவுஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், யூனிட் ட்ரஸ்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இது எல்லாமே என்பிஎஃப்ஐ. ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which one of the following is a non-banking financial institution? ஸோ இதில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்பிஎஃப்ஐயில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதரில் ஸோ அதனால லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இதுக்கான ஆன்சர். 79க்கு ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்க். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் இருக்கும். ஸோ அதை வந்து ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேட்டோட தட் மீன்ஸ் அந்த கண்ட்ரியோட கரன்சியை மெயின்டைன் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க, மணி சப்ளையை பார்த்துப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ஓவரால் மற்ற பேங்கிங் கமர்ஷியல் பேங்க்ஸையும் வந்து ஓவர்சீ பண்ணுறதும் வந்து இவங்களோட டியூட்டி. ஸோ நம்மளோட ஆர்பிஐ தட் மீன்ஸ் இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ருப்பியோட மானிட்டரி பாலிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மானிட்டரி பாலிசினா என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி ஸ்லைட்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆக்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 மூலமாக 1st April 1935 வந்து அதோட ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ இனிஷியலாக அதோட ஷேர்ஸை வந்து 100 ரூபீஸாக பிரித்து
பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. லேட்டர் ஆன் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்புறம் ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. 1st January 1949 அப்போ நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.